இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் இதயத்துல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் இதயத்துல்லா, முஸ்லிம்களுக்கு தற்போது வழங்கப்படும் 3.5% இடஒதுக்கீட்டை 5%ஆக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2007ஆம் ஆண்டு தனது முயற்சியால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததாகவும், இதுகுறித்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிடமும் கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்தார். புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்ற நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழக காங்கிரஸில் பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுவதை மறுத்த அவர், புதிய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் கட்சியை வலுப்படுத்துவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது, தற்போது 5 விழுக்காடுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு அரை விழுக்காடு 0.5% சேர்த்து 4 விழுக்காடாக பிற மாநிலங்களில் இருப்பது போல் நீங்கள் அளித்தால் இந்த சில சிக்கல்கள் தீரும் என்று கூறியிருந்தேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த இடஒதுக்கீட்டிலே புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் 2024 மட்டுமல்ல, இடஒதுக்கீடு என்பது என் பெயரில்தான் உத்தரவு வந்தது. அதிலே முஸ்லீம்களுக்கு என்றுதான் இருக்கிறதே ஒழிய முன்னாள் முஸ்லீம்கள் அல்லது இன்னாள் முஸ்லீம்கள் என்று அதிலே இல்லை. ஆகவே இன்றைய அரசு சமூக நீதி அரசு சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு அரசு. அந்த அரசுடைய வழக்கறிஞர் மூலமாக நிச்சயமாக நீதித்துறையிலே தலையிட்டு அந்த புதிதாக ஒரு அரசாணையை, புதிதாக உள்ள நீதி ஆணையை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆக இந்த அனைவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும்.